ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல். நாம் இப்போ சூப்பரான ஒரு வடையை பார்க்கலாமா? என்ன தெரியுங்களா, புடலங்காய் வச்சு ஒரு சூப்பரான வடை செய்யலாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ புடலங்காவை எடுத்து வச்சுங்க, சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக வந்து சால்ட்டு போட்டு கலக்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அந்த உப்பு தன்மை வந்து அந்த இதில் இறங்கிடும். அப்போ வந்து நமக்கு வாட்டமாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாருங்க, ஒரு பவுலில் வந்து மிக்சிங் பவுலில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து நான் கடலை பருப்பும் தோரம் பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி அதில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சு அரைச்சி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் போட்டுங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் இது கொத்தமல்லி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க, கொஞ்சம் இஞ்சி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க, தோலோடு தட்டி போட்டுங்க. செம சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம தண்ணியை பிழிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம இது வடை வந்து சாஃப்டாக இருக்கும், புடலங்காய் சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியோட போடக்கூடாது. அப்போ வந்து காய் வந்து உறுதியாக இருக்கும், நம்ம வடை சாப்பிடும் போது வாயில் தென்படும். இப்படி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு போட்டிருக்கோம், புடலங்காயில் பார்த்து போட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வடை பக்குவத்துக்கு நம்ம எடுத்து வானலில் வந்து எண்ணெயை காய வச்சு, நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் தட்டி வந்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கடகடன் போடுறதுக்கு நம்ம வாட்டமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக செம சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பிறகு நல்லா வெந்துட்டோன்னே நம்ம எடுத்து வச்சு நம்ம பரிமாற வேண்டியதான். அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல